அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட்டில் தான் ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து மேகி கவரை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு வால் ஹேங்கிங், சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் பார்க்கலாம். இப்போ நான் மேகி கவரும் நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து டீ தூளோட கவரும் வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த மேகி கவரை அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சில்வர் கலரில் இருக்கும். அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு மேகி கவரில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு வீட்டில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஊசி இருக்கும், அந்த ஊசியை எடுத்துக்கலாம். ஊசி எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த ஊசியை வச்சுட்டு ஊசியோ இல்லை ஒரு குச்சியோ இல்லை இந்த மாதிரி இதில் எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் செஞ்சுக்கோங்க. இப்போ நார்மலாக செய்யல இந்த ஃபெவிகால் வச்சு நம்ம ஒட்டுவோம். ஆனால் இந்த இதுக்கு வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டுனா ஒட்டாது. அதுக்கு வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து 8 ரோல் செஞ்சு வச்சுருக்கேன். இது க்ளூ கன் இருக்கு இல்லையா, க்ளூ கனை வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இப்போ ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கவரு, கோல்டன் கலர் கவரு, எங்கள் வீட்டில் டீ தூள் வாங்கின கவர் இருந்துச்சு. அந்த கவர் நல்லா ஸ்ட்ராங்கான கவரு. அந்த கவரில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ நான் அது வந்து 4ஆக மடக்கிட்டு அதை திருப்பி இந்த சைடு 2 சைடு இருக்கிறத வந்து மடக்கிறேன். கார்னர் வந்து நம்ம எப்படி மடைக்கிறோம் அப்படின்றது தான் இதில் முக்கியம். அதனால் கண்டிப்பாக அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃப்ளவரை வந்து எப்படி கட் பண்ணி ஃப்ளவர் செய்கிறதுன்றது வந்து தனியாக நான் பேப்பரில் கலர் சீட்டில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிறத வந்து அந்த சிசரை வச்சேவும் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அது வளைஞ்சு வந்துக்கிறோம். அடுத்து வந்து க்ளூகனை வச்சு ஒட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேப்பர்ன்றதுனால ஃபெவிகால் வச்சு ஒட்ட முடியாது. அதனால் நான் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த மாதிரி நான் நிறைய ஃப்ளவர் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரேம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேமில் வந்து இதே மாதிரி க்ளூகனை வச்சு நம்ம ஒட்டிக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு, ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு. இந்த ஃப்ரேமை அந்த ரோல் மாதிரி செய்யணும், 2வது வந்து ஃப்ளவர் செய்யணும். இந்த 2 செஞ்சிட்டோம்னாக்கா அடுத்து நம்மளுக்கு ஒட்டுறது தான் வேலை. ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இது கோல்டன் கலர்லேயும் அந்த ஃப்ரேம் வந்து சில்வர் கலர்லேயும் இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டு வெளிச்சத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த கிராஃப்ட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ நடுவில் வந்து என்கிட்ட ரெட் கலர் பாசி இருந்துச்சு, அதை ஒட்டுறேன். இது வந்து கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலராக இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ரெட் கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் ரெட் கலர் பாசி அவ்வளோதான் முடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான். நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற ஒரு பேப்பர்லேருந்து நம்ம செஞ்சுருக்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் செஞ்ச கிராஃப்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து எங்கள் வீட்டோட டோரில் நான் இப்போ மாட்டியிருக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அழகாக இருக்குல்ல? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு பெஸ்ட் அவுட் வேஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.